பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைந்திருக்கிறார். முத்துராமலிங்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தென்தமிழக குடவரை கோயில்களில் பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றான பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் சதுர்த்தி கோவிலில் சதுர்த்தி பெருவிழா 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றம் துவங்கிய விழாவில் 10ஆம் நாள் திருவிழா இன்று விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று அதிகாலையிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து மூலவர் தங்க கவசத்தில் காட்சி தரும் மூலவர் கற்பக விநாயகரை பலான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சி தற்பொழுது கோயில் குளக்கரையில் தலைமை குருக்கள் பிச்சை குருக்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன்படி பிள்ளையார்பட்டி சதுர்த்தி விழாவில் மூலவர் தங்க கவசத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்பு விழாவை முன்னிட்டு கோவில் திருநாள் மண்டபத்தில் தங்க மூஷிக வாஜனத்தில் உற்சவர், அதாவது ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமான் எழுந்தறினார். அதைத் தொடர்ந்து உற்சவர் கோயிலை சுற்றி வலம் வந்து கோயில் திருக்குளத்தில் கரையில் எழுந்தறி கோயில் தலைமை குருக்களான பெற்ற குருக்கள் தலைமையில் உற்சவர் முன்னிலையில் அங்குசத்தேவருக்கும் குளப்பரிக்கரையில் வந்து பால், பன்னீர், தயிர், சந்தனா, இளநீர் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் தற்பொழுது அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதை நம் கண்கூடாவே பார்க்கலாம். மேலும் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை குளக்கரையை சுற்றி 4 கரைகளிலும் சுற்றி திரளான பக்தர்கள் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பக்தர்களுக்கு இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி முடிந்தவுடன் இந்த குளத்தில் உள்ள நீர் வந்து புனித நீராக பக்தர்களுக்கு செலுத்தப்படும். விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.